சிவாய நம்ம கிருஷ்ணன் வாழ்கள் வந்து அன்பின் நற்காலை வணக்கம். உங்கள் சக்தியை தொல்லையில் கட்ட நமச்சிவாய. நிறைய பேர் என்ன பெரிய தவறு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நல்லா இருக்கும், உயர்ந்த இடத்துல நல்ல சம்பளம், நல்ல மதிப்பு மரியாதையாக கௌரவம் அந்தஸ்தாக ரொம்ப சிறப்பாக நம்ம இருக்கிறன்ற அந்த நினைப்பிலேயே தாழ இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்படுத்துறது, காயப்படுத்துறது, தேவையில்லாத அவங்கள வம்புக்கு எடுக்கிறது, அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கும் அதெல்லாம் கெட்டு போகன்றது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டுறாங்க. நிறைய பேர் நினைப்பு இப்படி தாங்க இருந்துகிட்ருக்கு. நம்ம நல்லா இருக்கிறதுனால மற்றவங்க என்ன காயப்படுத்தினாலும் என்ன துன்புறுத்தினாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்ற நினைப்பிலேயே நிறைய இந்த தவறை செய்துட்ருக்காங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நம்ம நல்லா இருக்கிறோன்னா மற்றவங்கள நல்லா வச்சுருக்கணுன்ற அந்த காரணத்துக்காக தான் இறைவன் நம்மளை நல்லா வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மாவில் செய்திருந்தோமோ அதோடைய பலாபலனாக இன்றைக்கி நல்லா இருக்கும். இந்த மனித பிறவி நல்லா இருக்கும்போது இன்னும் நல்லதை சேர்க்கும்போது அடுத்த பிறவியும் இருக்காது, கடைசி காலமும் சிறப்பாக இருக்குன்னு அந்த நினைப்பு யாருக்கும் வரமாட்டுதுங்க. நல்லா இருக்கும்போது ஆடிட்டு கஷ்டப்படும் போது இறைவன் நினச்சா இறைவன் எப்படிங்க சரி செய்வாருன்னு யோசிச்சா போதுங்க. நல்லா இருக்கும்போது நல்ல விஷயத்தை செய்யுங்க, 4 பேருக்கு நல்லதை செய்யுங்க, மனசார செய்யுங்க. இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. உணர்ந்து செயல்படுவோம். என்ன அழகானால் எல்லாம் அழகாக உங்கள் சக்தி எல்லாமே கர்மா பலன்தான்றதை கொஞ்சம் யோசிச்சா போதுங்க. நல்லா இருக்கும்போது நல்லதை செய்யும்போது கஷ்டப்படும்போது இறைவன் நமக்கு நல்லா இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ண வைப்பாருங்க. சிவாய நமக்கு என்ன அழகானால் எல்லாம் அழகாக நற்றுணையாவது நமச்சிவாயது.